நாட்டுக்கோட்டை நகரச்சட்ட மேலாண்மை கழகத்தின் சார்பாக காரைக்குடி அலுவலகத்தில் சோலார் பவர் ஜெனரேஷன் பிளான்ட் 2 கிலோவாட் யூனிட்டை இப்போ நம்ம டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் நியூஜெர்சி அமெரிக்காவிலிருந்து வருகை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊர் கட்டமானத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சோலார் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள், அமெரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவரிடமும் அன்பளிப்பாக பெற்று எண்ணற்ற நகரத்தார் ஊர்களில் அவர்கள் சோலார் ஃபவுண்டேஷனை நிறுவி இருக்கின்றார்கள். அந்த நமது அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற டாக்டர் நாச்சியப்பண்ணன் அவர்கள், நகரத்தார் பெருமக்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெருவாரியாக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆட்சிமார்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து முதலில் இறைவணக்கம் பாடுமாறு நமது ஆற்றல் மிகு பொருளாளர் திரு செந்தில்நாதன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐந்து கரத்தனை யானை கூத்தனை இந்தி இளங்கரை போகின்றனை நந்தி மதந்தனை ஞான கொள்கினை குந்தில் வைத்தடி போட்டிருக்கிறேன். நன்றி திரு செந்தில்நாதன் அவர்களை. அடுத்து வருகின்ற ஒரு நிகழ்விற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நகரத்தார்களின் நலன் வேண்டியும் நமது பிள்ளைகளுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நமது பிள்ளைகள் உயர் கல்வி கற்று IAS IPS தேர்வுகளில் வெகு லகுவாக வெற்றி பெற வேண்டும் என்றும் நம் பிள்ளைகளுக்கு நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். நன்றி. அனைவரும் அமரலாம். அடுத்ததாக வரவேற்புரை நல்கிடுமாறு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சட்ட மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் தேவகோட்டை சோ கதிரேசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேரன்பு கொண்டோரே, பெருமதிப்பிற்குரியோரே, வரவேற்பு சொல்ல வந்தேன் உற்சாகமாய். காசி சத்திரத்தின் செயலர் நான். நேற்றமுள்ள உங்களையே நெஞ்சார வரவேற்க 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இன்று காரைக்குடியில் காசி சத்திர தலைமை அலுவலகத்தில் சூரிய மின் உற்பத்தி நிலைய திறப்பு விழா இது. 2.5 லட்சம் மதிப்பீட்டில் மின் உற்பத்தி 2 கிலோவாட் பெற்றிட நன்கொடையாளருடன் ஒருங்கிணைக்கும் சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் சேர்மன் நாச்சியப்பனார் துவக்கி வைக்கும் விழா இது. உலக தமிழரிடமெல்லாம் 1,03,00,000 நன்கொடை பெற்று லட்சங்கள் 15 தன்பக்கும் சேர்த்து 40 கிராமங்களில் தெருவிற்கும் சூரிய மின் விளக்கு 1500 சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கற்றலும் கற்பனையும் மேம்பட பள்ளி குழந்தைகளுக்கு கரும்பலகையை வண்ண திரைப்பலகையாய் மாற்ற 30 பள்ளிகளில் ஸ்மார்ட் டிவி அரிமா தங்கத்துடன் இணைந்து ஒப்பற்ற சாதனைகள் செய்துள்ள சாதனையாளர். காரைக்குடி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி கருவி 25 லட்சத்தில் தன்னுடையாய் லட்சங்கள் 5உடனே நிறுவியவர் இவர். லட்சியங்கள் இவருக்கு இன்னும் பல உண்டு. மாவட்டத்தில் செய்திருக்கிற சிறந்த பணிகளுக்காக மாவட்ட ஆட்சியரிடமிருந்து விருது பெற்ற இவர் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருது பெற தகுதியுள்ள குடிமகனார் விரைவில் பெற்றிடவே வாழ்த்துகிறோம். நாடு என்ன செய்தது நமக்கென நினைக்காமல், நாடு என்ன செய்தது நமக்கென நினைக்காமல் நாம் என்ன செய்தோம் அதற்கென நினைக்கும் அண்ணன் நாச்சியப்பன் அமெரிக்கா வாழ் நகரத்தார் துணிவி சாந்தியாட்சி அருதுணையாய் இருக்கின்றார். இந்திய தமிழர் நகரத்தார் கண்டனமாணிக்கம் தந்த நட்புக்கு சத்தமின்றி செய்து வரும் சாதனைகள் எத்தனையோ அத்தனையும் அடுத்து வரும் வாழ்த்துறையும் சாதனையாளரை வரவேற்பதில் உற்சாகம் அடைகிறோம். காசி சத்திரத்தின் நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அலுவலர்கள், நகரத்தார்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருகவென மனதார வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சட்ட மேலாண்மை கழகத்தின் செயலாளர்
கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கி, அடுத்ததாக திட்ட இயக்குனர் ஒரு அற்புதமான திட்டம். நம்ம டாக்டர் நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அணுகிய போது அவர்கள் காசி சக்கரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்களும் பல திட்டங்களை சொன்னோம். அவர்களும் உடனே முதலில் இந்த சோலார் ப்ராஜெக்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பழனியில முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பழனி. நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஏனோ தானோ காமாட்சோமான்லாம் போடல. நகரத்தார்கள் எதை செய்தாலும் திருத்தமாகவும் செவ்வனே செய்யக்கூடிய மாண்புடையவர்கள். ஜோர கைதட்டுங்க ப்ளீஸ். இது சமீப காலமாக அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கல்வி பயின்றதுனால் ஆனான்னு தெரியல, அதனால நமக்கு அதெல்லாம் குறைஞ்சிச்சு. நம்ம முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருமே கல்வி பயிலவில்லை. 50களுக்கு பிறகுதான் நம்ம நகரத்தாரில் கிராஜுவேட்ஸ். 50களுக்கு முன்னாடி கிராஜுவேட்ஸே கிடையாது. ஆனா அவர்கள் செய்த வேலைகளை பார்த்தோம்னா அளப்பரிய வேலைகள். முட்டை பாலிஷ் செவரு, சாவி இந்த சோடு, பழம் யூஸ் பண்ணா மரவாழைப்பழம், மரம் யூஸ் பண்ணா வருமா தேக்கு, இன்னும் வசதி படைத்தவர்கள் நல்ல மார்க்காக்கள் சொல்லக்கூடியவர்கள் மரங்கள் எல்லாம் ஈட்டி மரம், ரோஸ்வுட் மரம், எல்லா பொருள்களும் வீட்டில் பார்த்து பார்த்து பழங்கி கற்கள் எல்லாம் இட்டாலி, வேற மற்ற பிரெஞ்சில இருந்து அந்த கிளாசட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் எங்கெங்க இருந்து கொண்டு வரணுமோ அந்த நல்ல பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து நயம்பட வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள். இன்னைக்கு சோலார் பவர் பிளான்ட், ஏதோ சோலார் பவர் பிளான்ட் போடுறோம் 2 கிலோவாட்டு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடல. அண்ணன் அவர்கள் டாடா சோலார், இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் நீங்க போய் மார்க்கெட்ல வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட் கேரண்டி இருக்கா, நல்லா வேலை செய்யுமான்னு கேட்போம். ஆனா எனி ப்ராடக்ட் ஃப்ரம் டாடா நம்ம போய் கேட்கவே மாட்டோம். இதுக்கு கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா, நல்லா இருக்குமான்னு கேட்கவே மாட்டோம். அந்த மாதிரி டாடா ப்ராடக்ட், அந்த சோலார் பேனல்ஸ் டாடா ப்ராடக்ட், அனைவரும் கரவுகள் மார்க்கெட் வர கேபிள்ஸ் டாடா ப்ராடக்ட். கீழே உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு போகுது, இபி டிபார்ட்மெண்ட் போகுது. அந்த சேஞ்ச் ஓவர் இட்ஸ் டாடா ப்ராடக்ட். நல்ல ப்ராடக்டை டாக்டர் அவர்கள் ஏற்பாடு கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் சொன்னது போல கட்டமாணிக்கத்தை சார்ந்தவர்கள் நியூஜெர்சியில் இருக்காங்க. டாக்டர் அவர்களுக்கு வயது டாக்டர் 69, சாரி வயசை கேட்கறது தப்பா நினைச்சுக்கோங்க. இங்கேதான் கோர்ட் ஸ்கூல்லாம் போடாம இருக்காங்க. 3 மாதங்களுக்கு முன்பாக நான் வாஷிங்டன் டிசியில ஆட்சி அண்ணனை பார்த்தேன். அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, ஆட்சி also looks very young, very smart. She looks very young. 2 பேரையும் ஐ மெட் அப். இவங்களோட நான் 3 நாள் இருந்தேன் அந்த வாஷிங்டன் நண்பங்கிற கான்ஃபரன்ஸ் இருந்தேன். அந்த அளவுக்கு எதையுமே செப்பனே செய்யக்கூடியவர்கள். அண்ணன் அவர்கள் அங்கே இருக்க நகரத்தார்கள்ட்ட போய் இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ண போறோம், நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னா இவங்க சொன்ன 1 வாரம் 10 நாள்ல தான் whatever money he wants they donate. அந்த அளவுக்கு சின்சியராக இப்போ வந்து டாக்டர் வந்து எவ்வளவு ஆச்சு டாக்டர்? 2 வீக்ஸ் ஆச்சு. அது 1 வீக் 11 days ஆச்சு. இன்னும் 1 வாரம் 10 நாள் இங்க இருக்க போறாங்க. இன்னொரு 10 days இங்க இருக்க போறாங்க. இதுக்கு இடையில பழனியில ஒரு மெகா கேம்ப் ஒன்று பண்ணணும், மெடிக்கல் கேம்ப் பண்ணணும்னு 3 மாதங்களுக்கு முன்பாகவே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ரோக்ராம் எங்களால் பண்ண முடியல. பல வேலை பதவியின் காரணமாக பண்ண முடியல. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒருத்தர் 2 பேர் சந்தன கட்டைகளை எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்னை இருக்கின்றார்கள். 2 பேர் காசிக்கு போய் அந்த அப்ரூவல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு, அதை வாங்குறதுக்காக போறோம். இங்கே 3 பேர் வந்து கண்ணு தருத்துமா பார்த்துக்கிறாங்க. நாங்கள் போற வர செலவுகள்லாம் நிர்வாகிகள் யாருமே காசு சந்திரத்துக்கு 1 பைசா கூட எடுத்துக்கிறது இல்லை. ஜோர கைது. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூடியூப்ல வந்துடும். நாங்கள் என்ன சொல்றோமோ அதைத்தான் செய்வோம், என்ன செய்யறோமோ அதைத்தான் சொல்லுவோம். எந்த நிர்வாகியும் காசு சந்திரத்திலிருந்து செலவுக்கு 1 ரூபாய் கூட நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. சின்சியரா டெடிகேட்டா பார்க்குறோம். நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களை வந்து உத்வேகப்படுத்துங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு வந்துட்டோம். எங்களெல்லாம் நம்பிக்கையோட நீங்க ஓட்டு அளிச்சிருக்கீங்க. எலெக்ஷன் டயத்துல தெரியும் எவ்வளவு கடுமையான போட்டி என்று. எலெக்ஷன்னா போட்டி போடுவாங்க, நிற்பாங்க. 7 பேர் தான் ஜெயிக்க முடியும். இத்தனை பேர் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த விஷயத்தை இன்னும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க. ஆமா, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிச்சா என்ன பண்ணுவாமா? இல்ல ஊக்குவிக்கிறவன் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிச்சா சந்திரமண்டலத்துக்கு கூட போய் பிசினஸ் பண்ணணுமா? ஊக்குவிக்கிறவனை நாம் ஊக்குவிக்க வேண்டும்.
அற்புதமா பண்றான், பிரமாதம் பண்ணுங்க, ஃபேண்டாஸ்டிக், யூ ஹவ் டன் எ குட் ஜாப். அவன் ஒரு ஊக்குவித்திருக்க வேண்டாம், சும்மா தோல்ல கட்டி பிரமாதமா சொன்னாலே போறோம். அவனுக்கு எங்க இருந்து வேகம் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் சத்திரங்களை நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க. உடனே அந்த குறைபாடுகள் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லலாம். We are trying to resolve all the problems. எங்களுடைய பதவி காலம் ஓராண்டு காலம் நிறைவு பெற்று 13 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 22ஆம் தேதி வந்தால் 13 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னும் எங்களுடைய காலம் 26 மாத காலம் இருக்கு. அதுக்குள்ள எண்ணற்ற பணிகளை நாங்கள் ஆற்ற வேண்டும். அடுத்த டீம்ல நாங்கள் கொடுக்கும் போது சாதாரணமான கொடுக்க மாட்டோம், ரொம்ப வித்தியாசமா நாங்கள் அடுத்த டீம்ல கொடுப்போம். அத்துணை பணிகளையும் காசி சத்திரத்தில் எங்களால் இயன்ற அளவு நகரத்தாளர்களின் ஒத்துழைப்போடு செய்து விடுவோம் என்று சொல்லி டாக்டர் நாச்சியப்பன் அவர்களை திட்டத்தை பற்றிய விளக்க உரையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓவர் டு டாக்டர் நாச்சியப்பன். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் எனது நன்றி முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் இந்த திட்டத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள் இந்த சத்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவுடைய இமேஜ் இப்பொழுது, அதாவது நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் அல்ல, மோடி வந்த பிறகு எங்கு சென்றாலும் எங்களையெல்லாம் முன்னாலெல்லாம் இந்தியாவுக்கு போனால் பாஸ்போர்ட்டை கொண்டாடுவாங்கன்னு கேட்பாங்க. இப்போ எங்கே போனாலும் அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. அதே போல எங்கே பார்த்தாலும் நம்ம இந்தியா என்ற வல்லரசாக ஆகிக்கொண்டு இருக்கின்றது. அதே போல காசி சத்திரம் முன்னாலெல்லாம் நல்லா தெரியாது. இப்போ எல்லாருக்குமே காசி சத்திரம், நாராயணன் டீம் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவங்க ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறாங்க. அதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். நிச்சயமாக ரொம்ப உழைக்கிறாங்க. அவங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகுன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. எவ்ரிடே நான் வந்து எந்த ஃபோன் அடித்தாலும் அவங்க பிஸியாக இருக்காங்க. எல்லாருமே அவரோட சொந்த இதெல்லாம் விட்டுட்டு சத்திரத்திற்கு, காசி நகர சத்திரத்திற்காக மிகவும் உழைக்கின்றார்கள். அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அடுத்தபடியாக இந்த சோலார் திட்டத்தை என்னை பற்றி ரொம்ப முதலே சொல்லிட்டாங்க. என்னுடைய திட்டங்களை பற்றி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் பழைய நகர காசி சத்திர தலைவர் அவர்களுக்கு, மிஸ்டர் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கு நான் இமெயிலும் நேரிலும் ஃபோனிலும் கண்டு, அதாவது வாரணாசியில் நாங்கள் ஒரு சோலார் பவர் பிளான்ட் அமைக்க வேண்டும், நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கின்றேன், வெளிநாடுகளிலிருந்து பணம் கொண்டு வந்து அமைத்து தருகின்றேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் நான் சரி பார்க்கின்றேன் என்று சொல்லி நிறைய இபி பில்லாம் அனுப்புங்க, அது இங்கேருந்து சென்ஸ் அப்படி ஜாப் ப்ராஜெக்ட் ஸ்டடிலாம் பண்ணணும்னு சொன்னோம். அது ஒரு வழியாக நடக்காமல் போய்விட்டது. அதை தொடர்ந்து நாராயணன் வந்த பிறகு கூட அவருக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், அண்ணன் காசிக்கு நம்ம அப்புறம் பண்ணுவோம், முதல்ல எங்களுக்கு பழனிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் திருவள்ளூர் வீரப்பன் அவர்களும் அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை எப்படியாவது எங்களுக்கு முடித்துக் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் 4 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சேன். அங்கே அமெரிக்காவுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டொனேட் பண்ணுறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், 3 நாளில் 7 பேர் 7 லட்சம் 3 3 days. உடனே நான் சொன்னேன், நாங்கள் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்டை கொண்டாடுறோம். அதற்கு பிறகு அங்கு உள்ள அவருடைய சொந்தக்காரர்கள் 2 பேர், ஒருத்தர் வந்து புதுவையில், அவர் தான் எந்த இதுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே பணம் வந்துவிட்டது. அப்பொழுது நான் அவர்களை கேட்டேன், பழனிக்கு செய்வது போக இன்னும் பணம் இருக்கின்றதே, என்ன செய்வது? ஆனால் நீங்கள் காரைக்குடி நகரத்துக்கு இதே மாதிரி ஒரு ஸ்மால் பிளான்ட் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்புறம் அந்த டோனரை கூப்பிட்டு கேட்டோம். இந்த டோனர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே பழனின்னா அங்கே தான் செய்ய விரும்புகிறாங்க. அது ஒரு பழனிக்கு தான் எல்லாருமே, இல்லை பழனிக்கு தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், எல்லாரையும் சேர்த்து பழனி அன்று நான் காரைக்குடின்னு போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒரு வழியாக இவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் 2 இடத்துக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவர் அப்புறம் காரைக்குடிக்கு ஒத்துக்கிட்டார். அதுபோல் எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருந்தது. இன்னும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி காசிலையும் எப்படியாவது அந்த சோலார் பவர் பிளான்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. நிச்சயமாக பணம் சேர்ப்பதில் ஒன்றுமே கஷ்டமே இல்லை. இடம் கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் கஷ்டக்கூடிய. பணம் கொடுப்பதற்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கணும். அதுவும் நான் சொன்னேன்னா உடனே கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒரு உதாரணமாக, போன தடவை வரைக்கும் நம்ம நான் காரைக்குடி அந்த ஹைஸ்கூலில் பேச வேண்டிய பேச்சு
அங்கே போய் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் நாங்களாம் ஹைஸ்கூலில் போய் விசிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து கிராமங்களுக்கு தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காரைக்குடி போன்ற நகராட்சிகளுக்கு பண்ணவில்லை என்று அங்கே போய் அவங்க ஹெட்மாஸ்டர் பார்த்து அந்த எம்எஸ்எம்ஐ பார்த்து நாங்கள் செய்ய விருப்பப்படுகின்றோம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டோம். அவர்கள் உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னென்ன திட்டங்களை எங்களுக்கு வேறு கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் நினைத்தோம் ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து ஒரு சில ஸ்மார்ட் டிவி, சில கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கலாம் என்று நினைத்தோம். நான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் எனக்கு தெரிந்த நகரத்தார்களை கான்டாக்ட் செய்து ஒரு GoFundMe என்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு இதில் போட்டேன். 15 நாளில் ஒரு 15 lakhs கலெக்ஷன். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சதெல்லாம் ஒரு 5 லட்சம், ஒரு 3 லட்சம், 4 லட்சம் சேரும், அதை வச்சு இதை பண்ணிடுவோம். பெரிய திட்டமாக இப்பொழுது நிறைய பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய பண்ணி 17ஆம் தேதி ஒரு 3 அமைச்சர்கள் வருகின்றனர். நானே நேராக போய் அமைச்சர்களையெல்லாம் ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பிப்பதற்கு ஒவ்வொரு அமைச்சர்களாக கேட்டுக்கொண்டபடி அவர்கள் வருகின்றார்கள். அதில் ஒரு திட்டம் வந்து காசி நகரப்படுத்தி அவர்கள் நேரடியாக வந்து அந்த திட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். இருந்தாலும் அவர்கள் அமைச்சர்கள் வர முடியாது என்றபடியால் அங்கு அவர்கள் அந்த அப்ரூவல் மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு டோக்கன் ஆஃப் கொடுப்பாங்க. அதை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல பல பள்ளிகளுக்கு நாங்கள் நிறைய செய்து வருகின்றோம். ஏறத்தாழ சொன்னபடி 3.5 கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் செய்து டொனேஷன் எல்லாமே நான் செய்யலை. எல்லாமே அவங்க எல்லாரும் டோனர்ஸ், வெளிநாடுகளில் உள்ள டோனர்ஸ். இப்போ உதாரணமாக மலேசியாவில் கொடுத்துருக்காங்க, UK, சிங்கப்பூர், துபாயில் கூட நம்ம நகரத்தார் இல்லாதவர்களும் இந்த திட்டங்களுக்கு, காரைக்குடியில் இருக்கிற திட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் நிறைய 25,000, 50,000 நிறைய கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த காசி விஸ்வநாதர் அருளால் நாங்கள் மேலும் மேலும் நல்ல இந்த நமது மாவட்டங்களுக்கும் நமது கிராமங்களுக்கும் நம்ம நகரத்தார் ஊர்களுக்கும் நல்லபடியாக செய்து எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இடமடைகின்றேன். மிக அற்புதமாகவும் ரத்தன சுருக்கமாகவும் திட்ட ஏற்பாடுகளை நமக்கு விளக்கமாக அளித்த டாக்டர் நாச்சியப்பன் அண்ணன் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உண்டாக்கிக் கொள்வோம். அண்ணன் வாழ்த்துறை வழங்குவதற்கு முன்பாக சத்திரங்கள் அனைத்தும் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. சத்திரங்களுடைய மேம்பாடுகள், திட்டங்கள் எல்லாமே பிரமாதமாக போயிட்டு இருக்கு. சத்திரங்கள்ல இருக்க நிதி நிர்வாகத்தை நம்ம பொருளாளர், ஆற்றல் மிகு பொருளாளர் ஆராவயல் சண்முகநாதபுரம் தந்த நல்முத்து மிகச்சிறந்த மனிதர். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு வீடு சூப்பராக இருக்கணும்னா வீட்டில் இருக்க வீட்டுக்காரமா, அதாவது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அருமையாக இருக்கணும். அருமையாக இருக்கணும்னா அழகாக இருக்கணும்னு சொல்றேன். நிதி நிர்வாகத்தில் கெட்டிக்காரியாக இருக்கணும். இன்னைக்கு நகரத்தார் ஊர்களில் இவ்வளவு பெரிய வீடுகள், இவ்வளவு பெரிய தொழில் வளாகங்கள், இது எல்லாம் அமைந்ததுக்கு காரணம் நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் மேலை நாடுகளுக்கு சென்று பொருளை ஈட்டி பணத்தை அனுப்பித்தார்கள். ஆட்சிமார்கள் தான் இங்க இருந்து இது போன்ற ஒரு மாளிகைகளை கட்டி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறவங்க ஆட்சிமார்கள். அதுக்காக ஆட்சிமார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு வீட்டுக்கு, ஒரு அலுவலகம், ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும்னா நிதியமைச்சர் பினான்சியல், அதாவது சீஃப் பினான்சியல் ஆபீசர் எக்ஸலண்டா இருந்தா நிதி நிர்வாகம் பிரமாதமா இருக்கும். ஒரு ட்ரஸ்ட், ஒரு ட்ரெஷரர் எக்ஸலண்டா இருக்கும். ஆராவயல் சண்முகநாதபுரம் தந்த நல்ல முத்து, நல்முத்து நம்ம செந்திலாளன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் ICICI. அண்ணன் 37 years he has served this excellent service. ஏன்னா அண்ணனுக்கு சீனியரா இருந்தவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டு. ஐயா ஒரு பொருளாளர் எனக்கு கீழே வேலை பார்த்தாங்க, அற்புதமான மனிதர் அப்படின்னு நிறைய நகரத்தார்கள் அண்ணனுடைய சீனியராக இருந்தவர்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த லெவலில் நாங்கள் பொறுப்பெடுக்கும் போது சற்று பொருளாதார தேக்கம் இருந்தது. இப்பொழுது அந்த தேக்கத்தை எல்லாம் விட்டு சர்ப்ளஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம். ஃபர்ஸ்ட் எந்த நல்ல காரியம் நடக்கணும்னாலும் இறை அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எல்லாரும் மனிதர்களாக பிறக்கின்றோம், எல்லாரும் கோவிலுக்கு போறோம், எல்லாரும் சாமியை கும்பிடுறோம். ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், நிறைய பேர் வெற்றி பெறாமல் சென்று விடுகிறார்கள். அதுக்காக அவங்க சாமியை கும்பிடல, இல்ல சாமி வரம் கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை.
எல்லை செய்து அந்த எண்ணத்தோடு இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் வரத்தை அளிக்கிறார். மற்றவர்களும் வரத்தை அளிக்கல, சாபம் கொடுக்கல. அவர்களுடைய தீர்க்கமான அந்த மார்னிங் டிசைர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது இல்லாத காரணத்தினால அவர்களால் மிகப்பெரிய வெற்றியை குடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்ம செந்தி அண்ணன், கதிரேசன், பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள் மூவரும் மண்ணின் மைந்தர்கள். பக்கத்து ஊர்களாக இருந்தாலும் காரைக்குடி காலையில 8:30 மணி 9 மணி ஆனால் டான்னு ஆபீஸுக்கு போற மாதிரி வந்து இங்க உட்காந்துருவாங்க. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு லஞ்சுக்கு போக அப்படின்னா எல்லாம் கணக்கு வழக்கை பார்த்துட்டு இருக்கோம். இனிமே தான் போவான். அந்த அளவுக்கு சின்சியரா ஒர்க்கிங் 7 days a week. அதனாலதான் நிதி நிர்வாகம் எங்களால சரி பண்ண முடிச்சது. அதற்கு பிறகு என்ன செய்யறோம்? செலவினங்களை சிக்கனப்படுத்தும். எங்கெங்கெல்லாம் அதிகமான செலவு இருக்கோ எல்லாத்தையும் கட்சா பண்ணோம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? நகரத்தார்களுக்கு சத்திரங்கள் பயன்பாட்டிற்கு போக மற்றவர்கள் நகரத்தார் அல்லாதவர்கள் வரும்பொழுது அந்த வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி 7 பேரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் 7 பேர், நீங்க எல்லாரும் எங்களை வந்து தேர்வு பெற்ற வச்சிருக்கீங்க. நாங்கள் 7 பேரும் இந்த டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் ஒற்றுமையாக இருக்கின்றோம். அதாவது நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னம்னா எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாது. ஒருத்தர் எந்த ஈகோ இல்லை, எதுவுமே கிடையாது. வெரி டிசிப்ளின், வெரி சின்சியரா ஒர்க்கிங் ஃபார் தி சத்திரம். அந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து டாக்டர் அவர்கள் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ காசியை பொறுத்த வரைக்கும் சம்பவத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஒரு காலத்துல 100% வெள்ளியினாலான பொருட்களால் சம்பவம் எடுத்துச் செல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டோம். நான் சொல்றது 100 years back. ஒரு சில காலகட்டங்களில் அது மாறி ஐபோன், பித்தளை இந்த மாதிரி ஐட்டங்கள்ல சம்பவம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த நிர்வாகிகள் ஒரு சில ஐட்டங்களை வெள்ளியாக மாற்றினார்கள். நாங்கள் பொறுப்படுத்தி 13 மாத காலம் ஆகிறது. கிட்டத்தட்ட 95% சம்பவம் பூஜைக்கு, அதாவது விஸ்வநாதருக்கு எடுத்து செல்கின்ற 3 கால பூஜைக்கு 95% பொருள்கள் வெள்ளியிலான பொருள்களாக நகரத்தால் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட 6 பேர், 3 பேர் கர்நாடகத்தானை சேர்ந்தவர்கள், 2 காரைக்குடியை சார்ந்தவர்கள், 1 குடும்பத்தார்கள் பலவாங்குடியை சார்ந்தவர்கள், 6 நகரத்தார் குடும்பங்கள் சற்றேறத்தாழ 14 கிலோ வெள்ளியை நம்ம காசு சத்திரத்துக்கு 200 வருடமாக 14 கிலோ பூ மாலை மூங்கில் கூடையில் தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வந்திருக்கும் போது நாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அண்ணே 2 ஐட்டம் தான் பாக்கி இருக்கு. இந்த கூடை 2 வெளியில செய்யும். ஒரு தகர பெட்டி ஒன்று போகுது. அந்த பெட்டிக்குள்ளதான் கோபுர விளக்கு, 5 அடுக்கு விளக்கு, மணி, சங்கு, விசிறி, வெந்தாமரை எல்லாம் அதுக்குள்ளதான் போகுது. அந்த தகர பெட்டி ஒன்று வெளியில பண்ணணும். வேற எல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னா அவரே என்ன பண்ணாரு, 6 பேரையும் ஸ்பான்சரர்ஸ் பிடிச்சி நமக்கு அந்த கூடைய ஒரு 8ஆம் தேதி சென்னையில் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி 11ஆம் தேதி, அதாவது நேற்று மத்தியானம் 11 மணி சம்பவம் அந்த வெள்ளிக்கூடை 14 கிலோ பூக்களையும் மலர்களையும் எடுத்து செல்கிறது. அதை எல்லாரும் இவ்வளவு நாளா கூடையில கொண்டு போனாங்க, இப்ப என்ன பழம் வெளியில போகுது அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அவ்வளவு யாத்திரிகர்களும் அந்த நம்ம சம்பவம் பார்ப்பதாக சம்பவ சுவாமிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். எல்லாம் இறைவனுடைய அருள். அந்த ஒரு தகர பெட்டின்னு சொன்ன, நீங்க சம்பவம் பார்த்தா தெரியும், ஒரு தகர பெட்டி கடைசியா வரும். அந்த பெட்டியை 7.5 கிலோவுல செய்யறதுக்கு சொல்லிட்டோம். இந்த நாங்க வந்ததை எல்லா நகரத்தார்களுக்கும் தெரியப்படுத்துவோம். விளம்பரப்படுத்துறது இல்லை. எங்களுக்கு விளம்பரமே வேண்டாங்க. நாங்க விளம்பரம்னா தேடுறதே இல்லை. நாங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எந்த புத்தகத்திலையும் நான் தான் தலைவர், இவங்க தான் துணை தலைவர், இவங்க தான் செயலாளர்னு காசு கொடுத்து நாங்க போட்டுக்கிட்டதே இல்லை. அவங்களாம் எங்களுக்கு ஃப்ரீயா போடுவாங்க. அவங்க பத்திரிகைக்காக எலெக்ஷன் பண்ணணும் ஃப்ரீயா போடுவாங்க. நாங்க விளம்பரம் எல்லாம் தேடுவதில்லை. ஆனா நடக்கிற விஷயங்களை 48,000 நகரத்தார் குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நிறைய பேருக்கு காசு சத்திரம்னா என்ன, எவ்வளவு சொத்து இருக்கு, என்னென்ன சத்திரங்கள் இருக்கு, வணிக வளாகம் இருக்கு, என்ன சேவை திட்டங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. காசி சத்திரம் என்பது 48,000 குடும்பங்களுக்கும் பொதுவானது. இந்த சொத்துக்கள் அனைத்தும் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது.
அதை பராமரிக்கிற பொறுப்பு நகரத்தார்களுடைய பொறுப்பு. நாங்கள் 7 பேரும் சிப்பந்திகளாக இருந்து செயல்படுத்துகிறோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த வெள்ளிப்பட்டிய ஆர்டர் எல்லாம் நேற்றெல்லாம் அளவெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் 2 வாரத்தில் வெள்ளிப்பட்டி செய்து கொடுக்கப்படும். இந்த நம்ம போட்ட மெசேஜை பார்த்துட்டு கனடாவில் இருந்து வலைப்பட்டியை சார்ந்த டாக்டர் மெய்யப்பன் அவர்கள் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினாங்க. நாராயணன், இந்த மாதிரி நாங்க ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், என்ன செஞ்சு தரலாம் அப்படின்னாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, தகர பெட்டியா இருக்கு, அதை வெள்ளி பெட்டியா மாத்தணும். சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. 7.5 கிலோ வெயிட் வரும், அப்ராக்சிமேட்டா 10 ல இருந்து 12 லட்சம் ரூபாய் வரலாம் அப்படின்னா. பட்ஜெட் கூட இருக்கே அப்படின்னாங்க. என்ன நீங்க தரீங்களோ அந்த பட்ஜெட் கூட அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் நான் அதற்காக தருகிறேன் என்று கனடா டொரண்டோவில் இருந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னாங்க. அதற்காக டாக்டர் மெய்யப்பன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 2 குடும்பம் 2.5 லட்சம் ரூபாய், அப்ராக்சிமேட்டா 7.5 ல இருந்து 9 லட்சம் ரூபாய் செலவில் இன்னைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கூடம் காசியில் டாக்டர் நாச்சம்மை இன்னைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. பள்ளத்துறை சார்ந்த டாக்டர் நாச்சம்மாச்சி அவர்கள் ஒரு வெள்ளிக்கூடம் ஒன்றை இன்னைக்கு நம்ம சத்திரத்தில் அர்ப்பணிச்சிருக்காங்க. அது போக தேவகுடியை சார்ந்த சந்திரமௌலீஸ்வரன் 3.5 கிலோல சொருகு சட்டி 2 சொம்பு பணத்தை முதலே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாச்சாரம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 25,000 ரூபாய் பாக்கி இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டேன், திருப்பி உங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருவாங்கன்னு கேட்டேன். அண்ணன் சொன்னா விஸ்வநாதருக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த பணம் எனக்கு வரக்கூடாது, 25,000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிருக்க அப்படின்னாங்க. 25,000 ரூபாய்க்கு திருப்பி ஒரு 1/2 கிலோல ஒரு சின்ன சொம்பு செஞ்சு அந்த சொம்பையுமே காசி சத்திரத்தில் கொண்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது யாரால சாத்தியம் அப்படின்னா நகரத்தார் பெருமக்களால் மட்டுமே இறைவனுக்கு தங்கத்தாலையும் வெள்ளியினாலையும் கவசங்களையும் அணிகலன்களையும் அவர்கள் பயன்படுத்துகின்ற அத்துணை பொருட்களையும் செயலாற்ற முடியும் என்பதில் இது ஒரு முன் உதாரணம். அதனால நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நல்ல சப்போர்ட்டிவா இருங்க. எல்லாம் காசி சத்திரத்துக்கு வாங்க. குறைபாடுகள் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் போடாதீங்க, எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நாங்க வந்துட்டு வீட்டுல எங்களெல்லாம் நேர்ந்து விட்டுட்டாங்க, கோயில் மாடு மாதிரி. 3 வருஷத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கவனமா இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க நேர்ந்து விட்ட கோழிகள் மாதிரி இப்ப அண்ணன் நேர்த்து இங்க இருந்தாங்க. இங்க படுத்துங்களாமன்னு நம்பிட்டேன். எனக்கு இங்க படுத்தா கம்ஃபர்டபுளா இருக்காது, நான் மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மதுரைக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க. அவங்க கிலோ வேறுபட 5 நாளைக்கு இருக்காங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் முடிஞ்ச உடனே திருப்பூர் போய் நாளைக்கு ஒரு பையரை பார்க்கணும், பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போட்டு 7:30 மணிக்கு நான் பழனிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டெடிகேட்டட் அண்ட் சின்சியர். அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாருமா எங்களுக்கு நீங்க ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும். இன்னைக்கு 26 மாத காலங்கள் இருக்கு. அது கூட எண்ணற்ற பணிகளை நாம் செய்து விடலாம். நாங்க மெசேஜ் அனுப்பும் போது அடுத்து வருகின்ற 2 ஆண்டுகள் பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜாலமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதுல நிறைய பேரு என்ன நீங்க இப்படி புதிர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார். சும்மா இருக்கிறதுக்கு ஓட்டு போட்டு எங்களெல்லாம் நீங்க வர வைக்கல. வந்து அப்படியே காலத்தை ஓட்டி 3 வருஷம் ஓட்டிட்டு அடுத்த வீட்டை புதிர் போட முடியாது. We want to do something different. போறதுக்குள்ள பணப்பற்றுவாடே காசு சத்திரத்தில் இருக்காது. ஒன்லி த்ரூ பேங்க் தான், ஒன்லி த்ரூ QR கோட் தான். 10,000 ரூபாய் கடமா கொடுத்தா பணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அளவுக்கு நம்ம செயலாளர் அவர்கள் கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பணக்காசுகளை டீல் பண்ணும்போது தான் பிரச்சனைகளே வருது. மறுநாள் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறதில்லை, லட்சக்கணக்கில் வச்சிடறாங்க. சில நேரத்தில் ஷார்ட் ஃபோர் ஆயிடுது, சில நேரத்தில் திருட்டு போயிடுது. அப்புறம் நல்ல ஸ்டாஃபை தப்பா பார்க்க வேண்டியது இருக்கு, நிறுத்த வேண்டியது இருக்கு, இல்லைன்னா வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு we are computerizing everything. இன்னொரு 6 மாத காலத்துக்குள் இந்த ஆண்டு நிறைவுக்குள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம். கையில பணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. யாராவது பணம் தான் வாங்குறது இல்லை காசு சத்திரத்தில், அப்படி வச்சிடணும். அப்பதான் we have to set a benchmark. காசி சத்திரம்ங்கிறது எல்லாரும் கண்ணும் கருத்துமா காசி சத்திரத்தை கவனிச்சோம்னா இதுல வர்ற இன்கம் மாதிரி எதுலையுமே வராது. அந்த அளவுக்கு இன்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபண்டிங்கை வச்சு யார்கிட்டையுமே நம்ம நன்கொடை எல்லாம் கேட்கவே வேண்டாம்.
இந்த பண்டிகை வச்சு நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கு, திருமணத்திற்கு, பெரிய காரியங்களுக்கு, வேற மற்ற முதியோர் நலத்துக்கு இப்ப 577 கிட்டத்தட்ட 600 பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வருகின்ற காலத்துல யாரு கேட்டாலும் கொடுக்கலாம். வாங்க வேண்டாம் என்கின்ற நிலை வர வேண்டும். வரும், எந்த சந்தேகம் இல்லை. கல்விக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம். எல்லாரும் வாங்கினாங்களா? இல்லையே. வந்திருந்த 100% காசு சட்டத்திலிருந்து கல்விக்காக நாங்கள் கொடுத்தோம். பட் கேட்கல. அந்த நிலை வரணும், கேட்காத நிலை வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்பு